ஒரு பேப்பர் புக் கடையில் ஒரு தாத்தா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார். அந்த நேரத்தில் அவரோட பேத்தி வந்து, தாத்தா, நான் உங்களுக்கு உதவி பண்ணலாமா? அவர் சிரிச்சிட்டு, வா பாப்பான்னு சொன்னார். அவன் அங்கேருந்து எல்லா புக்கையும் தூசி தட்ட ஆரம்பித்தான். அந்த நேரத்தில் ஒரு அழகான ட்ராயிங் புக் அவள் கண்ணில் பட்டுச்சு. அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த புக்கை அவள் தட்டி பார்த்துட்டு இருந்த போதும் அவளுக்கு தெரியாமையே 2 முறை அந்த புக்கை தட்டுனா. அப்போ டக் டக் அவள் அதை உடனே தட்டுறதை நிறுத்திட்டான். இப்போ அவள் இருந்த இடமெல்லாம் இருள் சூழ ஆரம்பித்தது. அவளோட கண்கள் வானத்தை பார்த்தது. அந்த வானத்திலிருந்து ஒரு மலைத்துளி வந்து புக்கு மேலே விழுந்தது. அதே சமயம் பக்கத்தில் இருந்த கடிகாரம் டிங் 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 என்று அடித்தது. அந்த குட்டி பாப்பா பயந்து போயிட்டான். உடனே புக்கை மூடி வச்சுட்டு, தாத்தா, நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓட ஆரம்பித்தான். அவள் ஓடும்போது அவளுக்கு பின்னாடி யாரோ துரத்துற மாதிரி சத்தம். ஆனால் திரும்பி பார்த்தா யாரும் இல்லை. அவள் பயந்துட்டு வீட்டுக்கு போயிட்டா. சாப்பிட்டு தூங்கிட்டா. தூக்கத்தில் கூட அவள் மனசு கலங்கிருந்துச்சு. திடீர்னு எந்திரிச்சு பார்த்தா டேபிள் மேலே அந்த புக். அடட, நான் புக்கை எடுத்துகிட்டே வரலையே, அப்புறம் எப்படி வந்தது? அவள் பயந்து நடுங்கிற நேரத்தில் அந்த புக்கிலிருந்து ஒரு பெரிய ஒளி பளிச்சுன்னு வந்தது. அந்த ஒலிக்கிலிருந்து சத்தம் வந்தது. இந்த புக்கு உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு அது இருந்த சத்தம் கேட்டது. அப்போ இதை திறந்து பாருன்னு சொன்னது. அந்த குட்டி பொண்ணு நடுங்கி கையில் இருந்த அந்த புக்கை திறந்து பார்த்தா. அதுக்குள்ளே ஒரு படம். அவளோட கூட விளையாடின ஒரு அண்ணனோட படம். அந்த அண்ணன் ஒரு ஆக்சிடெண்ட்டில் தான் இப்போ இறந்து போனாங்க. அவள் பயத்தில் புக்கை மூடி வச்சுட்டு தூங்கிட்டா. அடுத்த நாள் காலையில் குட்டி பொண்ணு எந்திரிச்சு பார்த்தபோது டேபிள் மேலே இருந்த அந்த புக்கு காணாமல போயிருந்தது. நான் கனவுல தான் பார்த்தேனா அப்படின்னு அவள் மனசுக்குள்ளே யோசிச்சா. ஆனால் அவளோட மனசு அமைதியாக இல்லை. பள்ளிக்கு போக தயாராகும்போது கூட அந்த புக்கின் நினைவு அவளுக்கு மறக்கவே முடியலை. அவள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள கடைக்கு போய் தாத்தாவிடம் சொன்னான். தாத்தா, நேத்திக்கு உங்கள் கடையில் இருந்த புக்கை நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகல, ஆனால் அதை எங்கள் வீட்டில் பார்த்தேன் அப்படின்னு அந்த ஒளி பேசினதும் பற்றி சொல்கிறா. தாத்தா சிரிச்சிட்டு, அது சாதாரண புக் இல்லடா, அந்த புக்கு யாருக்கு பிடிக்குதோ அவங்க கிட்ட தான் தானாக போயிடும். நீ அந்த புக்கை காப்பாற்றுறவளா இருக்கணும். ஆனால் அது உன்னை சோதிக்குது. நீ பயந்துட்டு இருந்தா அது உன்னை விட்டு போயிடும். தெய்வமாக இருந்தா உனக்கு நண்பனாக மாறும் அப்படின்னு சொன்னார். குட்டி பொண்ணு இன்னும் குழப்பம். ஆனால் அந்த நாளோட மாலையில் அவள் டேபிள் மேலே மீண்டும் அந்த புக்கு கிடந்தது. இந்த தடவை அவள் பயப்படலை. மெதுவாக அந்த புக்கை திறந்து பார்த்தா. அது அந்த இறந்த அண்ணன் சிரிச்சுக்கிட்டே பேசினா. நீ என்னை மறந்துடாதன்னு நினச்சேன், ஆனால் இந்த புக்கில் நானும் உன்னோட நினைவுகளும் இருக்குது. நீ என்னை மறக்காமல் இருக்க. இந்த புக்கு உன்னிடம்தான் இருக்கணும். அவளோட கண்களில் நீர் வழிஞ்சது. பயம் மறைந்தது. அதுக்கு பதிலாக ஒரு அன்பும் ஒரு தைரியமும் வந்தது. அந்த நாள் முதல் அந்த குட்டி பொண்ணு அந்த புக்கை தன்னோட ரகசிய நண்பனாக வச்சுக்கிட்டா.